ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுட சுட ஏதாவது ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்தை வடித்து கிளறுறப்ப டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. இது சின்ன வெங்காயம் பூண்டு தான் இதில் அதிகமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தனியாக வடித்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் நான் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றியிருக்கேன். நெய் ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அதிகமாக ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணலைங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரைஸ்க்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் அதிகமாக போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பூண்டு ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி, நான் பெரிய சைஸ் தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரப்பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. லிட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா கரம் மசால் பொடி இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஆட் பண்ணல. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி இலை இல்லாதனால நான் புதினா ஒரு 10 லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் போடுறப்ப இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறப்ப. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்க்கு நீங்கள் அப்பளம் தயிரோடு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான சிம்பிளான தக்காளி சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம்.